Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா கலவை சட்னி இல்ல கதம்ப சட்னின்னு சொல்வாங்க. செட்டிநாடு ஸ்டைல்லயும் உண்டு. இதுல வந்து தேங்காய் போட்டு செய்வாங்க. ஒரு 1/4 கப்ல வேணா நீங்க நான் சொல்ற அளவுல சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் சேர்க்காம செஞ்சிருக்கேன். சரி வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிட்டா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லா வதக்கணும். அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சில பேர் கடலை பருப்பு சேர்ப்பாங்க. ஸோ அது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 8லேருந்து 9 சிகப்பு மிளகா, நான் காய்ந்த மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 1 பாதியமாக நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் 1, அதாவது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. அதோட நல்லா ஒரு 7 பல்லு பூண்டு, சின்ன பூண்டாக இருக்கனால நான் 7 பல்லு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. நான் வந்து குட்டி குட்டியாக இருந்தனால ஒரு 7-8 பல்லு சின்ன சைஸ் பூண்டுனால சேர்த்துருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இல்லை பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 7-8க்கு மேலே நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு, ஒரு பெரிய வெங்காயம் 4ஆக கட் பண்ணி மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா கனிஞ்ச நாட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம ஆள்காட்டி விரல் சைஸில் ஒரு பாதி அளவு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகாயும் போடணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிற எல்லாமே ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு தண்ணி விட்டு போகாமல் இருக்கணும், தண்ணி விடாமல் இருக்கும். ஏன்னா இது கெட்டி துவையலாக இருக்கும், இந்த சட்னி மாதிரி இருக்கும். இதில் ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸுக்கு நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்து அதில் வதக்கிடுங்க. அப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதோட ஈக்குவல் போர்ஷன், அதாவது சரி பங்கு அளவு, ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி, ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னும் இதில் உப்பு சேர்க்கலை. அவ்வளோ சத்தானது. நீங்கள் லஞ்சுக்கு கூட இதை நீங்கள் கொடுத்து விடலாம். ஏதாவது ஒரு ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாமே இதை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டாங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் நசுங்கணும், அவ்வளோதான். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இது ஏன் இவ்வளோ முக்கியமாக நல்லா எண்ணெய் விட்டு வதக்குறோன்னா, இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சியை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் தண்ணி இல்லாமல் இருந்தால் கெட்டு போகாமல் நிறைய நாள் இருக்கும். தேங்காய் போடுறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப மையாக அரைச்சிக்காதீங்க, லேசாக கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரிக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெல்லமும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கோங்க. அந்த மிக்ஸியை நீங்கள் கழுவி அதில் போட்டால் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கெட்டு போகாது. நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, ப்ரெட்டில் தடவி சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக வந்துகிட்டே இருக்குது. அதேமாதிரி மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.